குட் ஈவினிங் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 10 அண்ட் 11ஓட வீடியோ தான் இது. டே 10 அன்னைக்கு என்னுடைய வெயிட் வந்து 82.2 kgs இருந்தேன். எப்பவும் போல் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அன்னைக்கு வந்து நான் ஃபாஸ்டிங், அதனால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிடலை. இந்த வீக் ஃபுல்லாக லோ கார்ப் டயட் எடுக்கலான்னு சொல்லி நேற்று தான் முடிவு பண்ணேன். இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்து போகணும் மதியானம், அதனால் இன்றைக்கி டயட் பெருசாக ஃபாலோ பண்ணலை. டீ, காஃபி, ஸ்வீட் இதெல்லாம் சாப்பிடாமல் எப்படி கண்ட்ரோலாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து ஸ்வீட்ஸ் வந்து அவ்வளோவா பிடிக்காது. டீ, காஃபி எப்போயாவது குடிப்பேன், மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி. டெய்லியும் குடிக்கணும் அந்த அளவுக்கு அடிக்ட்லாம் கிடையாது. உங்களுடைய எல்லா மீல்லையும் ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுடைய ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு லெமன் ரைஸ், சிக்கன், கேரட் பொரியல், ஒரு எக் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு பீஸ் சாண்ட்விச் வந்து சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே என்னுடைய வெயிட் வந்து 82.6 kgs வந்து இருந்தேன். மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 400 grams ஃப்ரூட்ஸ், அது கூட 2 பாயில்டு எக் ஒயிட் வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் ஃப்ரூட்ஸோட எக் வந்து சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வந்ததில்லை. உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து எடுத்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் 400 grams, பப்பாயா, ஆப்பிள், கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 பாயில்டு எக் ஒயிட் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 6 o'clock வந்துட்டு ஒரு ஆரேஞ்ச் மட்டும் வந்து சாப்பிட்ருந்தேன். அது வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். 2 நாளுமே டயட் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.